ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. நுகம் என்பது 2 மாடுகளிடையே கழுத்திலே வைத்து கட்டப்படும் மரத்தினால் செய்யப்பட்ட நீளமான கட்டை போன்ற அமைப்பு. ஏர் ஓட்டும் போதும் வண்டி இழுக்கும் போதும் மாடுகளின் கழுத்தில் வைத்து கட்டுவார்கள். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது என்பது தேவனுக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஒழுக்கத்தையும் கண்டிப்பையும் பெற்று அதோடு கூடிய அநேக வலிகளையும் வேதனைகளையும் மனதார ஏற்றுக்கொள்வதுதான் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது என்பது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு அவருடைய மெதுவான நுகத்தை, லேசான நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நுகம் என்பது எளிமையாக எளிதில் நாம் சுமக்கக்கூடிய லகுவான நுகம். தேவன் நம்மேல் வைக்கும் நுகத்தை விட்டு தப்பித்து கொள்ள நாம் நினைக்காதபடி அவர் கொடுக்கிற நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பலத்திலே, தேவனுடைய பிரசன்னத்தில் அந்த நுகத்தை சுமக்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டபடி யோசேப்பு இளம் பிராயத்தில் நுகத்தை சுமந்த மனிதன். 6 வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தவனாய் மாற்றாந்தாய்களினாலே வளர்க்கப்பட்டு தகப்பனுடைய அன்பை மாத்திரம் பெற்றவனாய் காணப்பட்ட மனிதன். 17 வயதிலேயே தன்னுடைய சகோதரர்களின் பொறாமையையும் வெறுப்பையும் பெற்று பகைக்கப்பட்டவனாய் எகிப்து தேசத்திலே அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக விற்கப்பட்டவன் தான் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையிலே தண்டனையை அனுபவித்தான். அவனுடைய கால்களிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பினால் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 30வது வயதில் அவன் உயர்த்தப்பட்டான். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமந்த மனிதன் தன்னுடைய 30வது வயதிலே எகிப்து தேசம் முழுமைக்கும் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். காரணம், தேவனுடைய நுகத்தை அவன் சுமந்ததினாலே. அநேக தேவனுடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு ஜீவரட்சணை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காகவே நுகத்தை சுமந்தான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தேவன் நம்மேல் வைத்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டியது அவசியம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுடைய பாரத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுக்காக எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். வசனத்திலே சொல்லப்பட்டபடி இளம் பிராயத்தில் நுகத்தை சுமந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் ஏற்ற சமயத்திலே உயர்த்துகிற உம்முடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.